Overstaying. Yes, mister. You need rest. I'm all right. I'm all right. மிஸ்டர் நரசிம்மாச்சாரி, நீங்க வாங்க. களைச்சு ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல கூப்பிடுறேன். அதுக்கு இல்லைங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். எது வேணாலும் கேளுங்க. தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். உங்க முதலாளி கூட சிலோனுக்கு அந்த செக்ரட்டரி பொண்ணு போயிருக்காளே, அவளுக்கு அங்க என்ன வேலை? அந்த பொண்ணு இல்லாம எங்க முதலாளி எந்த வேலையும் பண்ண மாட்டார். ஆமா ஆமா. அவங்க ரெண்டு பேரும் எங்க தங்குவாங்க? நடு ரோட்ல. ஏன் இப்படி அர்த்தம் இல்லாம கேள்வி கேட்டு? ஏதாவது தெரிஞ்சவ ஆத்துல தங்குவா, இல்லன்னா ஹோட்டல்ல தங்குவா. ரெண்டு பேரும் ஒரே ரூம்லயா? பாருங்க, இப்படி அசிங்கமான கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. நான் வைதிகமா இருந்துட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா நேக்கு தீட்டுப்பட்டுடும். கோவிச்சுக்காதீங்க. என்ன இருந்தாலும் உங்க முதலாளி அந்த பொண்ணுக்கு இவ்வளவு இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுக்கலையே, மாசம் மாசம் சம்பளம் தானே கொடுக்குறாரு. உங்க முதலாளிக்கு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அலங்காரம் பண்ணி பாப்பார், ஆட வச்சு பாப்பார். வீணன்னா உயிர். அழகான பெண்கள் கையில வீணையை கொடுத்துட்டு வாசிக்க சொல்லி மயங்கி ரசிப்பார். ஐயோ, அத கேட்கலங்க. அங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண போறா? லைப்ரரிக்கு போனா புத்தகம் பாப்பா, பார்க்குக்கு போனா பூவை பாப்பா. 4 பேர் வந்தா 2 பேரும் பேசுவா. ஹோட்டல் வந்தா காரை விட்டு இறங்கிடுவா. இறங்கணும்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவா. காபி தடுத்து போடுத்து. நேக்கு டைம் ஆயிடுத்து. அப்புறம் வரேன். என்னங்க இவ்வளவு கண்ணு எங்க புறப்பட்டீங்க? சும்மா அப்படியே போயிட்டு வரேன். நானும் கூட வரேன். வேண்டாம், இப்ப எனக்கு தேவை தனிமை. இல்ல, உடம்பு சரியில்லாம இருக்கீங்களே, அதனாலதான் தனியா. யார் சொன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு? டாக்டருக்கு நான் அவங்க பாட்டு சொல்லி வைப்பாங்க. இப்ப நான் என்ன செய்ய? சமர் சால்ட் அடிக்கட்டுமா? மெத்தையில இருந்து கீழே குதிக்கட்டுமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள சமையல்காரங்கிட்ட சொல்லி நல்ல பிரேக்ஃபாஸ்டா ரெடி பண்ணு. சிலோன் ஸ்பெஷல். ஓகே?
ஒல்லியே லோட் பண்றதுக்காக திரும்பினேன். மிஸ்டர், ஏன் போட்டோ எடுத்தீங்க? எடுத்ததை டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு பாக்குறதுக்காக. என்ன எதுக்காக போட்டோ எடுத்தீங்க? உங்களை எடுக்கலாமா? அருவியை எடுத்துக்கிட்டே வந்தேன். அதுக்கு அடியில நீங்க இருந்தீங்க. அவாய்ட் பண்ண முடியல. ரொம்ப தப்புங்க. நான் சொல்றத கேளுங்க. அருவியும் அழகா இருந்தது, நீங்களும் அழகா இருந்தீங்க. இந்த தமிழ் அழகை பார்த்தோன்னே என் மனசு குறுகுறுத்தது, கை துருத்துருத்தது, ரெண்டு தட்டி. நீங்க என்ன தமிழரா? சாட்சாத் தமிழ. இவ்வளவு நாள் தமிழ்ல தானே பேசிட்டு இருந்தேன், இப்ப போய் கேக்குறீங்களே. எந்த ஊரு? தமிழ்நாடு, சென்னை மாநகரம், தென்னிந்தியா. ஓஹோ, சிலனுக்கு என்ன காரியமா வந்தீங்க? வியாபாரமா வந்தேன். என்ன வியாபாரம்? என்னங்க துருவி துருவி கேக்குறீங்க? வியாபாரம்னு டைரக்டா ஒண்ணும் இல்ல. ஓஹோ, ஊரை சுத்தி பார்க்க வந்தீங்களா? ஆமா ஆமா. உங்க தொழில்? தொழில் அது ஒரு பத்திரிகை நிருபருங்க. இந்தியாவில இருந்து குமுத மலர்னு ஒரு பத்திரிகை வருத. குமுத மலரா? நல்ல பத்திரிகை. அதே அதே. இந்த மக்களின் வாழ்வு, மண்ணின் வளம், இதையெல்லாம் நேர்ல பார்த்து பத்திரிகையில் எழுதலான்னு வந்திருக்கேன். ஏங்க, நீங்க எடுத்த போட்டோ எல்லாம் நல்லா வந்திருக்குமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்க விலாசத்தை மட்டும் கொடுங்க, தான் கொண்டு வந்து கொடுக்கிறேன். அதோ பாருங்க. எந்த அதோங்க? அந்த அதோங்க. ஓ, அந்த அதோங்க இல்லைங்க, என் வீடு. அதத்தான் சொல்றேன். காலையில பாருங்க, நான் போட்டோவோட வந்து நிக்கிறேன். உங்க பேர் என்னங்க? கௌரி. ரொம்ப நல்ல பேருங்க. இந்த நனைஞ்ச உடையில நீங்க ரொம்ப கவர்ச்சியா இருக்கீங்க. ஒரு ரெண்டு தட்டு தட்டிக்கிட்டு ஐயோ, சொன்னதான் வெக்கமே வருது. மிஸ்டர் போட்டோ. என் பேரு இது இல்லைங்க, ராகவன். மிஸ்டர் ராகவன், நாளை கட்டாயம் போட்டோ கொண்டு வந்துருங்க, நான் வரேன். என்னங்க எப்படி சொல்லிட்டு போறீங்க? லைஃப்ல ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை மிஸ் பண்ணுவானுங்க. இப்போ மணி 10 ஆயிடுச்சு. இன்னும் தூங்காம இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு ஆகாது. குட் நைட். குட் நைட். ஹலோ, வீட்டுல யாரும் இல்ல? வாங்க வாங்க, சொன்னபடி கரெக்டா வந்துட்டீங்களே. நான் சொல்ல மாட்டேன், சொன்னா செஞ்சிருவேன். உட்காரலாமா? ப்ளீஸ். தேங்க்யூ. அந்த போட்டோஸ் எல்லாம் போட்டோ ரொம்ப பிரமாதம். கலரை பூரா நீங்களே அள்ளிக்கிட்டீங்க. இந்த பாருங்க, ஒவ்வொரு போஸும் ஒவ்வொரு ஸ்டைல பார்த்து சபாஷ் சபாஷ்.
மச்சக்கண்ணு எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. மிஸ்டர், என்ன இது?